ஹாய் குட்டீஸ், அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது எஸ்தரின் சரித்திரம். அதாவது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்குள்ள 127 நாடுகளை அரசாண்ட ராஜா யார் தெரியுமா? அகாஸ்வேரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர் போயிருந்தார். பல ஆண்டுகளாய் அவர் என்ன பண்ணார்? ஆட்சி செய்து வந்தார். அவர் கீழே ஆமான் ஒருத்தர் இருந்தார், படைத்தளபதி மாதிரி இருந்தார். அந்த நேரத்தில் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு போர் சேவகர் போல் மொர்கதாய் இருந்தார். இந்த ஸ்டோரி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மொர்கதாய் ஒரு யூதன். இது இந்த யூதர்களை பார்த்தாலே இந்த ஆமானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமான் ஒரு பொல்லாத மனுஷன். தன்னை விட யாருமே உயர்ந்தவங்களாக இருக்கக்கூடாது, தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பொல்லாத காரியங்கள் அகாஸ்வேர் ராஜா கண்ணுக்கு தெரியாமையே செய்துட்டு வந்தார். இந்த ஆமான் என்ன பண்ணார்னா, யூதர்களை எல்லாம் அழிச்சிட்டு வந்தார். இன்னும் இருக்கிற யூதர்களையும் அழிக்கணும் அப்படின்னு இருந்தார். பார் பிள்ளைங்களா, அந்த அரண்மனையிலே எஸ்தர் ராஜாத்தியும் இருந்தாங்க. எஸ்தர் ராஜாத்தி மொர்கதாயின் அண்ணன் மகள். இவங்க எப்படியாவது அகாஸ்வேர் ராஜா கிட்ட இருந்து யூத மக்களை காப்பாற்றணும்னு முடிவோட அந்த அரண்மனைக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் பாரு, இன்னொரு பாற்று முறையாக நம்ம அதை பார்க்கலாம், சரியா? இப்போது ஆமானுக்கும் மொர்கதாய்க்கும் நடக்கிற பிரச்சனை தான். மொர்கதாய் பாருங்களேன், அந்த ஆமானுடைய கெட்ட குணங்கள்லாம் தெரிஞ்சுட்டு போகிறப்பெல்லாம் வரப்பெல்லாம் எல்லாரும் எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க? ஆமானை வணங்குவாங்க. ஆனால் மொர்கதாய் ஒரு நாளும் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. இதனால ஆமானுக்கு பயங்கர கோபம். இவன் இவ்வளோ தைரியமாக இருக்கானே, ராஜா கிட்ட சொல்லி இவனை என்ன பண்ணிடணும்? தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தான். அதுக்கு முன்னாடி இந்த ஆமான் பொல்லாத மனுஷன் தானே, அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தூக்கு மரத்தை செய்தான் பிள்ளைங்களா. இதில் மொர்கதாயை தூக்கு போட்டுடணும் எப்படியாவது அப்படின்னு. எப்பவுமே நாம் ஒரு கெடுதல் நினச்சோன்னு வச்சுங்களேன், மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் நினைக்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பின்னால் என்ன பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தர் நமக்கு கெடுதல் விளைவிக்க ரெடியாக இருப்பாங்க. பாரு பிள்ளைங்களா, அந்த தூக்கு மரத்தில் மொர்கதாயை போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு சமயம் அது ஃபுல்லாகவே டோட்டலாக தலைக்கீழாக மாறிடுச்சு. மொர்கதாய் நல்ல குணங்கள்லாம் தெரிஞ்சுட்டு எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேர் ராஜா கிட்ட பேசி மொர்கதாய் நல்லவன் சொல்லிட்டோம், ஆமான் கெட்டவன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ என்னாச்சு தெரியுமா? அந்த தூக்கு மரம் யார் கழுத்துக்கு வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை அடுத்த வாரம் சொல்கிறேன் குட்டீஸ். பாய் குட்டீஸ்.